हाय किड्स इनकी நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 15 ஆஃப் கிளாஸ் 5 பிஷன் கி திலேரி பிஷன் கி திலேரி அப்படின்னா வந்து பிஷன்றது ஒரு பையன் அவனோட போல்ட்னஸ் திலேரி அப்படின்னா அவனோட தைரியம். வாங்க இன்னைக்கு சாப்டருக்குள்ளே போகலாம். சுபப்கா சமைத்தா அது ஒரு காலை நேரம் पहाड़ों की पीछे से सूरज जांग रहा था. पहाड़ों அப்படின்னா ஹில்ஸுக்கு பின்னாடி இருந்து அந்த சூரியன் வந்து எட்டி பார்க்குது. धूप वर्ष का बिशन घर से बाहर निकल आया. 10 वर्ष அவன் வந்து 10 वर्ष அப்படின்னா அவனுக்கு 10 வயசு ஆகுது பிஷனுக்கு. அவன் வீட்டை விட்டு வெளியே வரான். वह रोज इसी रास्ते से कर्नल दत्ता के फार्म हाउस पर जाता है. டெய்லி வந்து அவன் இந்த வழியாக தான் ராஸ்தேனா இந்த வழியாக தான் கர்னல் தத்தா அப்படின்றவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து போவான். கர்னல் தத்தா கி பத்னி படாயி மே உஸ்கி மதத் கர்த்தி ஹே. அதாவது கர்னல் தத்தா அவரோட ஒய்ஃப் தான் வந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா படிக்கிறதுக்காக. ஃபார்ம் से लेने सेवोन के बाग में कीटनाशक दवा का छिड़काव ஹோஸ் ரக்காத்தா. அதாவது அந்த ஃபார்ம் ஹவுஸ் போகிற வழியில் வந்து ஆப்பிள் கார்டன் இருக்குது. சேபோன் அப்படின்னா ஆப்பிள் கார்டன்ஸ் இருக்குது. பாக்னா கார்டன். அப்புறம் வந்து இன்செக்டிசைட் கட்டினாசக் அப்படின்னா வந்து இன்செக்டிசைட்ஸ் அந்த மருந்துகள்லாம் அடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்ருக்காங்க. சிட்கா அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஆப்பிள் ஃபீல்ட்ஸ் மேலே. और बहुत तड़के काम शुरू हो जाते था. அதாவது ரொம்ப ஏர்லி மார்னிங்கே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. बिशन पहाड़ी से अभी सड़क तक आ ही रहा था कि उसे गोली चलने की आवाज़ सुनाई थी. ஸோ பிஷன் வந்து அந்த ஹில்ஸ் வழியாக அதை வந்து போயிட்டுருக்கும்போது அவன் அந்த ரோடு பக்கமாக சடக் அப்படின்னா ரோடு பக்கமாக போயிட்டுருக்கும்போது அவனுக்கு வந்து கோலி சல்னே அப்படின்னா வந்து கன்ஷாட் சத்தம் வந்து ஆவாஜ்னா சவுண்டு சுனாயினா கேட்குறான். उसने इधर उधर देखा. उन्हें அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறான். कोई भी दिखाई नहीं दिया. ஒன்றுமே அவன் கணக்கு தெரியல. वह कुछ भी ही दूर चला. கொஞ்சம் தூரம் போகிறான். कि उसे फिर गोली चलने की आवाज़ सुनाई दी. மறுபடியும் அவனுக்கு அந்த கன் ஷாட் சத்தம் கேட்குது. इस बार एक नहीं. இந்த தடவை ஒரு தடவை இல்லை கன் ஷாட் கேட்கல. 2-3 தடவை கோலியான் एक साथ ही चली थी. 2-3 தடவை அந்த கன் ஷாட் சத்தம் அவன் கேட்குது. கோலியான் की आवाज़ से पूरी घाटी गूंज கை. அந்த கோலியான் அந்த கன்ஷாட்டோட ஆவாஜ் சவுண்ட் வந்து பூரினா முழுசாக கடி அப்படின்னா அந்த வேலிஸோட எக்கோ ஆகுது. வேலிஸில் வந்து கூஞ்ச், ஏன்னா அது ஒரு மலை பகுதினால அது எக்கோ ஆகுது. பஞ்சி கப்ரா கயே. அந்த பக்ஷி அப்படின்னா வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஃபியரில் வந்து அங்கேயும் பறக்குது. எப்படி வந்து நம்ம பட்டாசு வெடிச்சா தீபாவளி அப்போ எப்படி அங்கேயும் ஓடும், அந்த மாதிரி பக்ஷி வந்து ஓடுது அந்த பேர்ட்ஸு. ஆசாமான் மே கோல் கோல் ஜக்கர் காட்னே லகே. அந்த ஆசமான்னா வானத்தில் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த பேர்ட்ஸ் எல்லாம். கோல் கோல்னால் ரவுண்டாக சுற்றி இருக்க ரவுண்ட் வடிவத்தில். பிஷன் सहमकर पेड़ों की आड़ में चिपकर खड़ा हो गया. பிஷன் வந்து பயந்துடுறான். சஹ்மக்கர் அப்படின்னா பயந்துட்டு அந்த மரத்துகளுக்கு வந்து ஆடுனா அதோட சிப்கர் அப்படின்னா மரத்துக்கு பின்னாடி வந்து மறைஞ்சுக்கிறான். பிஷன் ஜஹா கடாத்தா. பிஷன் அங்கேயே நின்றுட்டுருக்கான். வெஹி சுப்சாப் கடா ராஹா. ரொம்ப அமைதியாக நிற்கிறான். உசே வஹான்சி सीढ़ीनुमा खेत और फलों के बाग साफ दिखाई दे रहे थे. ஸோ அவன் நிற்கிற இடத்துலேருந்து அவன் வந்து டெரஸ்ட் ஃபீல்டு சிடினுமா அப்படின்னா வந்து டெரஸ்ட் ஃபீல்டு எப்படி மாடி பூங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதை வந்து அதுவும் ஃபலோன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கார்டனையும் அவனால் கிளியராக சாஃப் திக்காயினா கிளியராக பார்க்க முடியுது அவன் நிற்கிற இடத்துலேருந்து. கேத்தோன் மே காம் கர்னே ஹுயே கிசான் கி திக்காயி தே ரஹே தே. அங்கே நின்று கேத்தோன்னா அந்த ஃபீல்ட்ஸில் வந்து வேலை பார்க்குறவங்க காம் கர்னே வேலை பார்க்குறவங்கள கூட திக்காயி அவனால் நல்லா பார்க்க முடியுது. ஃபசல் தயார் கடி தி. ஃபசல்னா கிராப்ஸ் வந்து ரெடி ஆகுது. फसल அது ரெடி ஆகிட்டுருக்கு. सुबह की हल्की धूप में खेत सुनहरे दिखाई दे रहे थे. அந்த ஹல்கினா ரொம்ப லைட்டான தூப்னா வெளிச்சம் வந்து அந்த ஃபீல்ட்ஸ் மேலே படவும் அது வந்து சுனஹரே திகாயினா கோல்டன் கலரில் தெரியுது. பிஷன் அபி சோச் ஹி ரஹாத்தா. பிஷன் வந்து யோசிக்கிறான். கோலி கிஸ்னே और क्यों चलने होगी ही. அந்த கோலி சவுண்ட் அந்த கன் ஷாட் சவுண்ட் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கிஸ்னே और क्यों எதனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். कि तभी एक और गोली की आवाज़ आई. அப்போ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு சத்தம் கேட்குது எங்கேருந்து வருது அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு சத்தம் கேட்குது. எதனால இது வரும்னு அவன் யோசிக்கிறான். ஏக் பிஷன் கோ கோலி சல்னே கா காரன் சமஜ் மே ஆ கயா. அவனுக்கு வந்து திடீர்னு அப்போ தான் புரியுது. சமஜ் ஆ கயானா புரியுது. ஜப் ஃபசல் பக் ஜாத்தி ஹே. ஃபசல் அப்படின்னா வந்து அந்த வீட் க்ராப். ஃபசல்னா க்ராப்பு, பக்குனா ரைப்பான அது விளைஞ்சி வரக்கூடிய நேரத்தில் வந்து ஜாத்தி ஹே
जाती हैं तब गेहूं के खेतों में दाना चुगने டேரோன் தீத்தர் ஆ ஜாத்தே ஹேன். ஸோ வந்து அந்த வீட் விளையக்கூட கேஹூம் அப்படின்னா வீட் வந்து வீட் ஃபீல்ட்ஸ் இருக்கும், கேத்தோன்னா ஃபீல்ட்ஸு. அதில் வந்து தானா அப்படின்னா அந்த தானியங்களை வந்து பிக் பண்ண தானானா எடுக்கிறதுக்காக, சுஹனே அப்படின்னா எடுக்கிறதுக்காக, தானியங்களை வந்து எடுக்கிறதுக்காக, பீசன்றது ஒரு வகையான பறவை, அது வந்து இந்த கோழி மாதிரியே இருக்கும், அதை வந்து பீசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையான ஒரு பறவை வந்து வரும். இங்கே கீழே கூட நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள் நிற்கிது இல்லையா, அதான். ஸோ வந்து இந்த பீஸ்ன்ற பறவை வந்து அந்த வீட்டு க்ராப் நல்லா ஹார்வெஸ்ட் ஆகி வர நேரத்தில் வந்து சாப்பிட்றதுக்காக வரும். சிக்காரினா அந்த ஹண்டர்ஸ் வந்து இந்த டைமில் வந்து இஸ் பாத் கோ ஜான்தே ஹே, இந்த நேரத்தில் கண்டிப்பாக வருவாங்க. இசிலியே வே சுபக் ஹீ தீத்தர் மார்னே சலே ஆத்தே ஹே, அவங்க தான் கண்டிப்பாக காலையிலே வந்து இந்த தீத்தர் அந்த பீசன்ஸை வந்து ஹண்ட் பண்ணியிருக்கணும், சாவடிச்சுக்கணும், மார்னே சலே ஆத்தே ஹே. पिछले साल भी सिकारियों ने इसी तरह बहुत से तीतर मारे थे. அதாவது வந்து போன வருஷம் கூட பிச்லேனா லாஸ்ட் இயர், சால்னா இயர், அந்த ஹண்டர்ஸ் வந்து நிறைய தீத்தரை வந்து ஹண்ட் பண்ணாங்க. குச் தீத்தர் தோ வே ஊட்டா லே கயே, நிறைய சில தீத்தரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாக்கி கி கோ வெஹி தோட் கயே, சில தீத்தரை வந்து விட்டுட்டே போயிடுவாங்க. கேத்தோன் கே காட்டே சமய கிசானோன் को बहुत से मरे और ஜங்க்மி தீத்தர் மிலே, அதாவது இந்த சில தீத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மீதி இருக்க தீத்தர்ஸை வந்து அந்த கிசான்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து அந்த கேத்தோன் அந்த ஃபீல்ட்ஸை வந்து கட் பண்ணும்போது, அந்த வீட் கிராப்ஸை கட் பண்ணும்போது நிறைய வந்து இன்ஜூர்டாகி கிடக்கிற தீத்தரை பார்ப்பாங்க. அதான் வந்து ஜக்மி அப்படின்னா வந்து இன்ஜூர்டாகி இருக்க தீத்தர்ஸை வந்து மிலே எடுப்பாங்க. பிஷன் யோசிக்கிறான், கித்தனா துக் பहुंचाने वाले काम करते हैं, என்ன மாதிரியான ஒரு கஷ்டமான வேலை, அதாவது வந்து ரொம்ப சேடான ஒரு விஷயத்தை வந்து இந்த சிக்காரி செய்கிறாங்க, ஹண்டர் செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். வெஹ சமஜ் கயா கி சிக்காரி ஹி தீத்தரோன் பர் கோலியான் சலே ரஹே ஹே, அவன் வந்து புரியல, அவன் புரியுது, அவனுக்கு இப்போ தான் ஹண்டர்ஸ் வந்து அந்த ஷூட்டிங் சவுண்டு எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. इसीलिए वह पेड़ों के बीचे से निकलकर खेतों के किनारे चलने लगे. இப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதனால வந்து அந்த பேடோன்னா அந்த மரத்துகளுக்கு நடுவில் சென்டரில், பீச்னா சென்டரில் வந்து வந்துடுறான். அப்புறம் வந்து அந்த கேத்தோன் கார்னர் அப்படின்னா, அந்த கேத்தோன்னா ஃபீல்ஸோட கினாரேனா கார்னர் கிட்ட போகிறான். வெஹே சல்னே சோச்சே ரஹா, அவன் வந்து போயிட்டே இருக்கும்போது कि इन சிக்காரியோன் கோ சப்பக், அவன் யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான்னா, அந்த ஹண்டர்ஸ்க்கு வந்து சிபக் சிக்காயா, ஒரு லெசனை சொல்லித்தரணும், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும். லேக்கின் உன்ஹே கைசே சபக் சிக்காயா ஜாயே, எப்படி அவங்களுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணுறது, ஏஹ உஸ்கி சமஜ் மே நஹி ஆ ரஹாத்தா, ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு புரியவே இல்லை, எப்படி அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறதுன்னு. தபி உஸ்கே பாஸ் சர்சராஹட் அப்படின்னா வந்து ஒரு ரஸ்டல் மாதிரி ஏதோ ஒன்று காலில் வந்து அவனுக்கு படுது. உஸ்னே தேக்கா ஏக் காயல் தீத்தர் गेहूं की बालियों के बीच फंस चटपटा रहा है. एक घायल तीतर गेहूं की बालियों के बीच ஃபன்ஸா சட்பட்டா ரஹா ஹே, அதாவது அவன் வந்து பார்த்தான் என்னென்னா, ஒரு காயல் அப்படின்னா வந்து ஊண்டட், ஒரு அடிப்பட்ட தீத்தரை பார்த்தான். அது வந்து எங்கே இருந்ததுன்னா, அந்த அப்படின்னா அந்த வீட் விளையக்கூடிய வாலியோன் பீச் அந்த ஃபீல்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில், பீச்னா சென்டரில், ஃபன்ஸா சட்பட்டா, ஃபன்ஸா அப்படின்னா வந்து ட்ராப் ஆகிடுச்சு, வந்து மாட்டிக்கிச்சு. சட்பட்டா ரஹாஹே, சட்பட்டா அப்படின்னா வந்து அழுதுகிட்டு ஒரு மாதிரி, அது அடிபட்டுருக்குலையே, அடிபட்டா ஒரு மாதிரி முணங்குங்க இல்லையா, சாபிங், ஒரே சேடாக இருந்தது. பிஷன் நஹி குட்னோன் கே பல் பேட் கயா, அதாவது பிஷன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இடத்துல வஹின்னா அந்த இடத்துல குட்னோன் அப்படின்னா அவனோட நீஸால், அவனோட முட்டிகளால் வந்து பல் பைட் கயா உட்காடுறான். உஸ்னே காயல் தீத்தர் கோ பக்கட்னே கே லியே ஹாத் படாயா, அவன் என்ன பண்ணுறான், அதுக்கடுத்து அவனோட அந்த தீத்தர் அந்த பேர்டை வந்து வூண்டட் பேர்டை, அந்த காயல் வூண்டட் தீத்தரை வந்து பிடிக்கிறதுக்காக, கேட்ச் பண்ணுறதுக்காக, பக்கட்னேனா கேட்ச் பண்ணுறதுக்காக, ஏன்னா அது அடிபட்டிருக்கு இல்லையா, அதற்காக அதான் கேலியேன்னு சொல்கிறாங்க. ஹாத் படாயா, அவன் கைகளை வந்து முன்னாடி கொண்டு போகிறான். லேக்கின் घबराया हुआ तीतर चिटक्कर खेत के और अंदर चला गया. ஆனால் என்ன ஆயிடுது, லேக்கின்னா ஆனால் அந்த பயத்தில், கப்ராயானா பயத்தில், அந்த தீத்தருக்கு வந்து பயந்துருது, ஏன்னா வந்து அது பழகப்பட்டது இல்லையா, புதுசு அவர் பீஷனுக்கு. அதனால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு கோழியை நீங்கள் பிடிக்க போனீங்கன்னா இப்படி அது ஓடும்,
அப்படியே அந்த மாதிரி வந்து இது வந்து பயந்துடுச்சு. ஹுவா தீத்தர் சிட்டக்கர் அப்படின்னா வந்து இப்போ கோழியை பிடிக்கணும் அப்படியே ஒரு மாதிரி சிறகடிச்சிட்டு பறக்கும் இல்லையா, அது மாதிரி பறந்துக்கிட்டு கேத் கே அவுர் கேத் கே அவுர் அந்தர் சலா கயா, அது வந்து அந்த இதுக்குள்ளே போயிடுது, அந்த ஃபீல்ஸ்குள்ளே போயிடுது. அந்த கேவும் ஃபீல்ஸ் கிட்ட நின்றது வந்து அவன் பிடிக்க போனப்போ உடனே அது வந்து சிறகுகளை வந்து அடிச்சுக்கிட்டு அந்த ஃபீல்ஸ்குள்ளே போயிடுது. பிஷன் சானா ஜான்தா தா, பிஷனுக்கு வந்து ஒன்று புரிஞ்சுது. கி சிகாரி இஸ் तीतर को ढूंढ नहीं पाएंगे और घायल तीतर यहीं तड़प तड़प कर मार जाएगा. அப்போ பிஷனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னா இந்த ஹண்டர்ஸ், இந்த சிக்காரி ஹண்டர்ஸ் என்ன பண்ணாங்க வந்து அவங்க தேடினாலும் டூண்ட் அப்படின்னா தேடினாலும் இது வந்து ஃபைன் பண்ண முடியாது ஆனால் அப்புறமா இந்த காயல் தீத்தரை, இந்த வந்து ஊண்டட் தீத்தரை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பிடிக்காதனால அவங்க வந்து கண்டிப்பாக சாவடிச்சிருவாங்க, ஒரு அகோனியில் வந்து சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். உஸ்னே ஸ்வெட்டர் உத்தாரா, அவன் உடனே அவனோட ஸ்வெட்டரை கழட்டுறான். இங்கே பாருங்கள் கழட்டுறானா, கழட்டிட்டு உத்தாரா அவர் மௌக்கா தேக்கர் தீத்தர் பர் டால் தியா. மௌக்கா அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அந்த தீத்தர் மேலே போடுறான். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து போடுறான் அப்படின்னா அது வந்து பயப்படுது இல்லையா அவனை பார்த்து, அதனால் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அது மேலே போட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறான். தீத்தர் ஸ்வெட்டர் மே ஃபன்ஸ் கயா, இப்போ வந்து அந்த தீத்தர் வந்து அந்த பேர்டு வந்து மாட்டிக்கிச்சு, ட்ராப் ஆகிடுச்சு, ஃபன்ஸ்னால் ட்ராப் ஆகிடுச்சு. தோ பிஷன் நே உசே பக்கட் லியா, உடனே பிஷன் வந்து அதை பிடிச்சிட்றான். பிஷன் நே உசே अपने सीने से चिपका लिया और खेत में इसे निकलकर पहाड़ी की और பாக்னே லகா. இப்போ வந்து அவன் என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டு பிஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சீனே சே சிப்பாக்கா, அதாவது வந்து ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு சீனி அப்படின்னா அவனோட நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிறான். அந்த தீத்தரை வந்து அவன் நெஞ்சுக்கிட்ட வந்து வச்சுக்கிட்டு அப்படியே சிப்பாக்கா அப்படின்னா ஒழிச்சிக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த அந்த ஃபீல்ட்ஸை விட்டு வெளியே வரான். ஃபீல்ட்ஸை விட்டு வெளியே வந்து அந்த ஹில் சைடுக்கு போகிறான். பஹடாயினா ஹில்ஸ் கிட்ட அவர் பாக்னே லகா, அப்போ வெளியே வந்துட்டு அந்த ஹில் பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறான். வெஹ இத்தனா தேஜ் சல் கரஹா, அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினான்னா மானா உஸ்கே பங்க் லக் கயே ஹோ, அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினான்னா அந்த பேர்ட்ஸோட விங்ஸை அவன் வச்சுட்டு இருக்க மாதிரி, பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கும் அந்த மாதிரி அந்த பேர்ட்ஸோட விண்டு வந்து அவன் பங்க் அப்படின்னா அதோட விங்ஸை வந்து அவன் வாங்கிட்டு ஓடுற மாதிரி ஓடிருக்கான். कर्नल दत्ता के घर के रास्ते में एक तरफ गे ऊँके கேத்தே, அதாவது அந்த கர்னல் தத்தா அப்படின்றவரோட வீட்டுக்கிட்டேயே வந்து அவர் வீட்டுக்கு போகிற வழியில், ராஸ்தேன வழியில் ஒரு ஏக் தரஃப் கே ஓம் அப்படின்னா வந்து ஒரு ஒன் சைடடாக வந்து வீட் ஃபீல்டு இருக்குது. और दूसरे तरफ இன்னொரு பக்கமாக வந்து காண்டிலே தாரோன் கி பாட் அப்படின்னா வந்து ஃபென்ஸ் இருக்குது, ஒயரில் பண்ணப்பட்ட ஃபென்ஸ், அதாவது வேலின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அந்த மாதிரி ஒயர்லால் பண்ணப்பட்ட வேலி இருக்குது. பிஷன் வேசே தோ காண்டிலே தாரோன் கி படா மே பாட் மேசே ஹோக்கர் நிக்கல் சக்தாத்தா, அதாவது பிஷனால் வந்து அந்த பாப்டு ஃபென்ஸ் வழியாக போக முடியும், ஹோக்கர் நிக்கல் சக்தாத்தாவனால் போக முடியும். பரந்து ஆனாலும் இந்த சமயத்தில் வந்து அந்த ஃபென்ஸ் வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அவன் கையில் என்ன இருக்குது, அந்த பேர்டு இருக்குது. வெஹ தோனோன் ஹாத்தோன், ஏன்னா அவன் 2 கையிலையும் தீத்தர் கா பக்கட் ஹூஏத்தா, அவன் 2 கைகளையும் அந்த பேர்டை பிடிச்சிட்ருக்கனால அந்த ஃபென்ஸ் வழியாக பாஸ் பண்ணி போகிறதுன்றது அவனுக்கு கொஞ்சம் சவாலான விஷயம். தீத்தர்க்கோ சம்பால்னா பகு ஜரூரிதா, அதாவது தீத்தரோட அந்த பேர்டோட வந்து கேரிங்காக கொண்டு போகணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். அதான் கேரிங்னா சான்பால்னா அப்படின்றது தான் கேரிங். ஸோ அது ரொம்ப முக்கியம். இசிலியே வெஹ கேத்தோன் கே சாத் சாத் சிப் கர் சல்னே லகா தாக்கி சிகாரி உசே தேக் நா லே. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஃபீல்ஸை விட்டு அவன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டே அந்த ஃபீல்ஸ் கிட்ட, ஏன்னா அந்த ஃபீல்ஸ் கிட்ட அவன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யாராவது அவனை அந்த சிக்காரினா அந்த அண்டர்ஸ் வந்து அவனை பார்த்துடக்கூடாது அப்படின்றனால. வெஹே குச் ஹி தூர் கயா கி பீச்சே சே பாரி சே, ஸோ கொஞ்சம் தூரம் அவன் போனதுக்கு அப்புறமா ஆவாஜ் ஆகி ஒரு சத்தம் வருது, ஒரு சவுண்டு வருது. லட்கே ருக் ஜா, லட்கே பையா நில்லு, ருக்னா ஸ்டாப் பண்ணு. நஹி தோ மே கோலி மார் தூங்கா, நீ நிற்கலை அப்படின்னா நான் உன்னை சுட்டுருவேன், மார் தூங்கானா சாவடிச்சிடுவேன், கோலினா அந்த கன்.
लेकिन பிஷன் நெஹி ருக்கா, ஆனால் வந்து பிஷன் நிற்கவே இல்லை. வெஹ சுப்சாப் சல்தா ரஹா, அவன் வந்து போய்கிட்டே இருந்தான். ருக்தா ஹே யா நஹி, நிற்கிறியா இல்லையா அப்படின்னு அந்த வாய்ஸ் திரும்ப வருது. உசே ஆத்மி, அந்த மனுஷன் வந்து துபாரா செகண்ட் டைம் அனதர் டைம் வந்து சிலாக்கர் கத்துறாரு. என்னென்ன நிற்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. தப் தக் பிஷன் காண்டிலே தாரோன், அந்த ஃபென்ஸ்டு அந்த ஒயர் ஃபென்ஸ்டுக்கே பாஸ் ஆகையா, அது கிட்ட வந்துட்டான். அவர் கத்திட்டு இருக்காரு, ஆனால் அதுக்குள்ளே வந்து பிஷன் வந்து அதை காதலே வாங்காமல் அந்த ஃபென்ஸ் ஒயர்டு ஃபென்ஸ் கிட்ட வந்துட்டான். உஸ்கா தில் தேஜி சே சட்டக்னே லகா, அது வந்து அதை தில் அப்படின்னா அவனோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சட்டக்னே அப்படின்னா பீட் பண்ணுது ஒரு பதட்டத்தில். இப்போ யாரோ நம்மளை வந்து பிடிக்க வராங்கன்னா எப்படி ஒரு பயத்தில் வந்து அவன் ஹார்ட் வந்து படப்படன்னு துடிக்குது. ஆகே பட்னா முஸ்கில் லகா ரஹாத்தா, ஆனால் இதுக்கு மேலே மூவ் ஆகிறதும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். லேக்கின் ஃபிர்பி வெஹ ருக்கா நஹி, ஆனாலும் அவன் வந்து ஸ்டாப் பண்ணலை. और ना ही उसने कोई जवाब दिया, और आंसर கூட அவருக்கு ரிப்ளை பண்ணலை. तभी बिशन को बारी बरकम जूदोन की आवाज़ सुनाई थी, ஆனாலும் பிஷனுக்கு வந்து பாரினா ஃபுல் பாரினா நிறைய ரொம்ப அதிகமாக, அந்த பர்க்கம் அப்படின்னா வந்து ஹெவியான ஜூதோன் அப்படின்னா பூட்ஸு ஆவாஜ், அந்த ஹெவியான பூட்ஸ் சத்தம் வந்து கேட்குது. சுனாயி தீ, யாரோ பின்னாடி வந்து ஹெவியான பூட்ஸ் போட்டு வர சத்தம் கேட்குது. ஜோ தேஜி சே உஸ்கே பாஸ் ஆத்தி ஜா ரஹி தி, அந்த சத்தம் வந்து அவன்கிட்ட வந்துட்டே இருக்கு. பீச்சே சே ஆ ரஹா சிகாரி குஸ்ஸே மே ஜோர் ஜோ சே சிலாயி ரஹாத்தா, பின்னாடி வந்து அந்த ஹண்டர் வந்து ரொம்ப கோவத்தில், குஸ்ஸேனா கோவத்தில், ஜோர் ரொம்ப ஜோராக வந்து சிலா அப்படின்னா கத்துறாரு. என்னென்னு மே துஜே தேக் லூங்கா, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த ஆள் கத்துறாரு அந்த மனுஷன். தோ மேரா சிகார் சுராக்கர் நஹி லே ஜா சக்தா, நீ என்னோட சிக்கார் அப்படின்னா என்னோட ப்ரேவை வந்து நீ வந்து திருடி எடுத்துகிட்டு போக முடியாது. அவ்வளோ ஈஸியாக வந்து நீ வந்து என்னோட ப்ரேவை வந்து நான் ஹண்ட் பண்ண ப்ரேவை வந்து, சிக்கார்னா ஹண்ட்டு, சுராக்கர்னா என்னோட ப்ரே வந்து நீ எடுத்துகிட்டு போக முடியாது. பிஷன் கே லியே ஆகே நிக்கல் பாக்னே கா ராஸ்தே நஹீதா, அப்போ வந்து பிஷனுக்காக வந்து ஆகே அதாவது அவனுக்கு எந்த வழி போகிறது, நிக்கல் பாக்னே எந்த பக்கமாக ஓடுறதுன்றத வழி ராஸ்தே தெரியல. அகர் வெஹே சடக் சே ஜாத்தா தோ சிக்கார்கோ சாஃப் திகாயி தே ஜாத்தா, ஆனால் அவன் யோசிச்சான், ஆனாலும் அந்த ரோடு பக்கமாக போனான் அப்படின்னா அந்த அண்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக வந்து அந்த அண்டர்ஸ் எல்லாம் வேணால் பார்த்துட முடியும் தெளிவாகவே. ரோடு பக்கம் போட்டால் கண்டிப்பாக மாட்டிக்கலாம். ஸோ இசிலியே அதனால உஸ்னே கேத்தோன் கே சோட்டே ராஸ்தே சே ஜானா தக் கியா, அதனால் அவன் என்ன யோசிச்சான் அப்படின்னா, நம்ம ஃபீல்ட்ஸ்குள்ளே உள்ளே போயிடலாம், அந்த வழியாகவே அந்த வழியாகவே ஜானா தை கியா. கேத்தோன் சே ஆகே கே ராஸ்தே மே காண்டேதார் ஜாடியான் தீ, ஆனால் அந்த ஃபீல்ட்ஸ்க்கு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா புதர்களாக இருந்துச்சு. அதுவும் வந்து என்ன மாதிரி புதர்கள் அப்படின்னா ரொம்ப குத்தக்கூடிய ஸ்ட்ரப்ஸ், நிறைய ஸ்ட்ரப் செடி, வேலிச்செடி போட்டு வச்சுருப்பாங்களே, முள் செடிகள்லாம் வேலிக்காக வந்து யாராவது உள்ளே வந்துடக்கூடாதுன்ற அனிமல்ஸோ இல்லை யாரோ ட்ரெஸ்பாசஸ் வந்துடக்கூடாதுன்றக்காக போடுற அந்த ப்ரிக்கிங் ஸ்க்ரப்ஸ் வந்து அவனை ரொம்ப இருந்ததாங்க. அதான் காண்டேதான ப்ரிக்கிங், ஜாடியானா ஸ்ட்ரப்ஸ். ஸோ பிஷன் உசி ராஸ்தே பர் கூட்னே கே பல் சல்னே லகா, ஆனால் பிஷன் வந்து அதுக்குள்ளே போக தயாராகிட்டான். அது வழியாக அந்த ராஸ்தே பர் அது வழியாக கூட்னோன்னா அவனோட நீஸால் அது வழியாக முட்டி போட்டுக்கிட்டே பல் சல்னே லகா கஷ்டப்பட்டு உள்ளே போயிடுறான். பஹுத் சன்பல்கார், ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தோடு வந்து சல்னே பர்பி உஸ்கே ஹாத் பாவ், அவனோட கைகள் அப்புறம் அவனோட கால்களை வந்து கான்டோன் கி பஹுத் சி அந்த குத்துது, அந்த எல்லா செடிகளும் அந்த ஸ்ட்ரப்ஸ் வந்து முள் செடிகள் குத்துது. பஹுத் சி கரோஞ்சேன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகுது, அந்த முள் செடிகள் பட்டு ஸ்க்ராட்ச் ஆகும் இல்லையா. ஊபர் ஆயி நிறைய இதாகுது. கரோஞ்சோன் சே கூன்னா ரத்தம் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வழியாக வந்து ரத்தம் வந்து பி நிக்கல்னே லகா. உஸ்கி கமீஸ், அவனோட கமீஸ்னால் அவனோட ஷர்ட் வந்து கி ஏக் ஆஸ்தீன், அதாவது ஆஸ்தீன் அப்படின்னா அவனோட கமீஸில் அவனோட ஷர்ட்டில் உள்ள ஆஸ்தீன் அப்படின்னா ஒரு ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு பக்க ஸ்லீவ்ஸ் வந்து பி ஃபட் கைனா கிழிஞ்சிடுது. வெஹே ஜான்தா தா கி கமீஸ் ஃபட்னே பர் உசே மா சே ஜாட்கானா படேகி, அவனுக்கு தெரியும் அவனோட ஷர்ட் வந்து
ஃபட்னேனா கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்டேருந்து ஜாண்ட் அப்படின்னா வந்து திட்டு வாங்குவான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஆனாலும் பிஷன்கோ இஸ் பாத் கா சந்தோஷ் தா. ஆனால் பிஷனுக்கு வந்து இந்த விஷயம் பண்ணது ரொம்பவே மன திருப்தியாக இருந்தது. ஏன்னா அந்த தீத்தரோட உயிரை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. கி வெஹ அப் தக் தீத்தர் கி ஜான் பஜானே மே காம்யாப் ரஹா. அவனுக்கு என்னென்னா எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த தீத்தரோட லைஃப்பை வந்து அப்படின்னா மேனேஜ் பண்ணி சேவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு. ஜாடி சே பாகர் ஆக்கர். இப்போ வந்து ஜாடி அந்த ஸ்டப்ஸ் அந்த முள் வெளியே விட்டு அவன் வெளியே வந்துடுதான். வெஹே சோச்னே லகா. அவன் யோசிக்கிறான். கி கைசே பஹடி கே கான் சே ஃபிசல்கர் அப்படின்னா என்னென்னா எப்படி வந்து அது வந்து ஹில்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். எப்படி வந்து நம்ம இந்த ஸ்லோப்பில் போகிறது, அந்த ஃபிசல்க்குன்னா ஸ்லோப்பு, நீச்சேனா கீழே பகுன் ஜாயேகா, எப்படி வந்து கீழே போய் ரீச் ஆகுறது அந்த ஸ்லோப்லன்னு யோசிக்கிறான். லேக்கின் ஆனாலும் கோனேனா எட்ஜஸ், உஸ் கோனேன் மே காஸ், அந்த ஓரத்துக்குள்ள அந்த ஹில்ஸோட ஓரத்தில் எட்ஜஸில் வந்து கிராஸ் இருக்குது. பஹூத் ஜியாதா பி, அது வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அந்த பக்கம் அந்த ஓரத்தில் எல்லாமே வந்து ஜியாதா பி அவுர் ஓஸ்கே காரன்னா காலையில் ஏற்படக்கூடிய பனினால் வந்து ஈரம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்லோப்ஸில், அது காரணத்தினால ஃபஸ்லன் அப்படின்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அந்த ஸ்லைடு அந்த ஸ்லோப்பிங் அந்த ஹில் ஸ்லைடு வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது. பிஷன் தக்கர் வெஹின் ஏக் கினாரே பேட் கயா. உடனே பிஷன் வந்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் டயர்டாகிடான். அப்படின்னா தக்கர்னா டயர்டாகிட்டு அந்த ஸ்லோப் கிட்ட அந்த எஜஸ் கிட்ட கினாரேன்னா அந்த எஜஸ் கிட்ட வந்து உட்காடுறான். अभी वह बैठे ही था कि उसे पावोन की आहट सुनाई थी. ஸோ வந்து ஏதோ சவுண்டு வந்து அவனுக்கு கேட்குது. आहट सुनते ही वह उठकर தவுட் படா. உடனே அந்த சவுண்டு கேட்ட உடனே ஆகத்தை சுந்தினா அந்த சவுண்டு கேட்ட உடனே அவன் வந்து எந்திரிச்சு ஓடுறான். தவுட் படா. தவுடத்தே வெஹே ஆதி பஹாடி பார் கர் சுக்காக்தா. ஓடி கடைசியில் வந்து அந்த ஆதி பஹாடி அப்படின்னா பாதி மலைக்கு வந்து கிட்ட வந்துடுறான் சுக்காத்தா. உஸ்கே கப்படே பசீனே சே தர்பாத்தர் ஹோ கயே. அதாவது அவனோட துணி வந்து அவனோட ட்ரெஸ் வந்து பசீனே அந்த வேர்வையால் தர் அப்படின்னா வந்து வெட்டாயிடுச்சு, ஈரமாயிடுச்சு. ஃபிர் பி வெஹே ருக்கா நஹி. ஆனாலும் அவன் நிறுத்தவே இல்லை. அவர் கிசி தர்ரக் கர்னல் துத்தா கே ஃபார்ம் ஹவுஸ் கே பிச்வாடே பகுஞ்ச் ஹி கயே. கடைசி அவன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா அந்த கர்னல் அவரோட ஃபார்ம் ஹவுஸோட பின்பகுதி பேக்யார்ட்னு சொல்லுவாங்களா, கொல்லப்பகுதி மாதிரி அதை வந்து ரீச் பண்ணிடுறான். பிச்வாடே தர்வாஜன் குலாத்தா. ஆனால் ஆல்ரெடி அந்த பேக் டோர் அந்த பிச்வாடே அப்படின்னா பின்னாடி அந்த பின்பகுதி வந்து தர்வாஜா அதோட டோர் வந்து கூலா அப்படின்னா திறந்து தான் இருந்தது. உஸ்னே தாட் கே படே கா சஹாரா லியா அவர் ஃபார்ம் ஹவுஸ் கே அந்தர் பகுஞ்ச் கயா. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து ஒரு பாம் ட்ரீ இருக்குது. தாடு அப்படின்னா வந்து பேடு அப்படின்னா மரம். அந்த பேடு அந்த பாம் ட்ரீயோட சப்போர்ட், சஹாரா அப்படின்னா சப்போர்ட்டோட பிடிச்சிக்கிட்டே ஏன்னா அவனுக்கு ஹர்ட் ஆகிருக்கான் இல்லையா, அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே அந்தர் பகுஞ்ச் கயா ரீச் ஆகிடுறான். தீத்தர் கோ வெஹே படி सावधानी के साथ अपने सीने ले लगाए हुए था. அந்த தீத்தரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சாவதானி அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ரொம்ப ஹேண்டில் பண்ணிட்டு வரான். फार्म हाउस में कमोजी அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸு. பஸ் रसोई घर से ப்ரெஷர் குக்கர் கி சீட்டி கி ஆவாஜ் ஆ ரஹி தி. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் அது ப்ரெஷர் குக்கர் ரசோயிகர்னா கிச்சனில் வந்து ப்ரெஷர் குக்கர் கி சீட்டினா ப்ரெஷர் குக்கரோட விசில் இருக்கும் இல்லையா, ப்ரெஷர் குக்கரில் விசில் அடிக்கும் இல்லையா சீட்டி, அந்த விசில் வந்து சத்தம் கேட்குது. முர்கியான் அபி அப்பனே தட்பே மே தீ. முர்கியா அப்படின்னா கோழி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னும் அதோட கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. தட்பே அப்படின்னா அதோட கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. அவர் குலாப் சந்த் சாம்னே கா பர்மதா சாஃப் கர் ரஹாத்தா. குலாப் சந்த் அப்படின்றவர் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரரு. அவர் வந்து அங்கே பராமதா அப்படின்னா வெரண்டா வந்து சாஃப் அப்படின்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அச்சானக் கர்னல் சாஹப் கா
अल्सेशन कुत्ता जोर जोर से भौंकने लगा. திடீர்னு அச்சானக்னா சடனாக அந்த கர்னல் துத்தா அவரோட அந்த அல்சேஷன் டாக் வந்து ரொம்பவே லவுடாக குலைக்குது. भौंकने लगा. वह किसी அஜம்பி கோ தேக்கர் கி இஸ் தர்ரக் பௌக்தா ஹே. அது எப்போல்லாம் வந்து அஜம்பி அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்குதோ தேக்கர் அது வந்து இப்படி தான் கத்தும். பிஷன் சமஜ் கயா. பிஷன் புரிஞ்சுக்கிட்டான். சிகாரி இதர் ஹி ஆ ரஹே ஹே. அந்த ஹண்டர்ஸ் வந்து இங்கே தான் வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். उसने इधर उधर देखा ताकि वह तीतर को कहीं अच्छा तरह. இப்போ வந்து அவன் உள்ளே இருக்கான். இந்த நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. இதர் உதர் தேக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறான். தாக்கி வெஹே தீத்தர் கோ கெஹி அச்சா தரக் சே சிப்பா சகே. எங்கே வந்து இந்த தீத்தரை வந்து நல்ல ஒரு இடம், அச்சினா நல்ல, தரக அப்படின்னா வந்து ஒரு நல்ல பிளேஸ் பார்த்து இதை வந்து ஒழிக்கணும், சிப்பா சகே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுறான். ஏக் அவுர் ஷெட் கே நீச்சே. அங்கே வந்து ஒரு ஷெட் இருக்குது. அந்த ஷெட் கே நீச்சே கீழே வந்து பகுத் சாரா நிறைய வந்து கபாட் படாத்தா. கபாட் அப்படின்னா வந்து ஜங்க், தேவையில்லாத பொருட்கள் போட்டு வச்சுருக்காங்க. உசி மே ஏக் டூன்டி டோக்ரி பேஷன் கோ திகாயி தேகயி. ஸோ அதுக்கிட்ட வந்து ஒரு டூட்டி அப்படின்னா வந்து ஒரு உடஞ்ச, டோக்ரி அப்படின்னா பேஸ்கெட், ஒரு உடஞ்ச கூடை வந்து பிஷன் கண்ணில் படுது. ஏ டிக்கே அவன் நினைக்கிறான் இது சரி, இதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சோச்தே ஹி யோசிச்சுட்டு உயே உஸ்னே தீத்தர் கோ டோக்ரி மே ரக்கர். என்ன பண்ணுறான், அந்த பேர்டை வந்து அந்த டோக்ரி அந்த பேஸ்கெட்குள்ளே வைக்கிறான். ஸ்வெட்டர் சே டக் கயா. ஸ்வெட்டரை எடுத்து விடுறான் அது மேலேருந்து. காயல் தீத்தர் அதாவது அடிப்பட்ட அந்த தீத்தர் வந்து கப்ராயா ஹுவா ரொம்பவே வந்து பயந்து போயிருக்கு. இசிலியே வெஹே சுப்சாப் படா. அதனால் அது ரொம்ப அமைதியாகவே இருந்தது. சுப்சாப் பட் ரஹா. தீத்தர் கோ சுப்பானே கே பாத் பிஷன் நே சோச் கி. இப்போ வந்து தீத்தர் வந்து அமைதியாக இருக்குது. இப்போ பிஷன் வந்து என்ன யோசிக்கிறான்னா கி அப் பாகர் சல்கர் தேக்னா சாஹியே. நான் இப்போ போய் கண்டிப்பாக வெளியே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகிறான். பர் வெஹ சிகாரியோன் கே சாம்னே பி நெஹி பட்னா சாத்தாத்தா. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஹண்டர்ஸ் கிட்ட வந்து நாம் மாட்டிக்கக்கூடாது, நெஹி பட்னா அப்படின்னா அவங்க பண்ணில் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இசிலியே உஸ்னே சத் பர் சட்கர். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே சட் பர் சட்கர் அப்படின்னா ஒரு ரூஃப் இருக்கும். அந்த ஷெட்டுக்கு மேலே இருக்கிற ரூஃபை வந்து ரூஃப் பர் சட்கர் அப்படின்னா கிளைம் பண்ணுறான். பேட்னா டிக் சம்ஜா அதுக்கு மேலே உட்காந்துக்கலாம் அப்படின்னு, அந்த ரூஃபுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அதான் நல்லதுன்னு நினைக்கிறான். பினா சிடி கே बिना सीढ़ी के छत पर चढ़ने उसके लिए बहुत आसान काम था. அதாவது அந்த பினா சிடி அப்படின்னா வந்து ஏணி, அந்த ஏணி வந்து இல்லாமலே வந்து பினா சிடி கே பினா அதுனா இல்லாமல், ஏணி இல்லாமலே அந்த ரூஃபுக்கு மேலே சத் பர் சட்னா அந்த ரூஃபுக்கு மேலே உஸ்கா லியே பஹுத் ஆசான் ஈஸியாகவே அவன் கிளைம் பண்ணிடுவான். வெஹே அக்சார் ஏன்னா ஆஃபன் அடிக்கடி வந்து அக்சார் அப்படின்னா ஆஃபன் வந்து சேட்கி டல்வான் அப்படின்னா அந்த ஷெட்டோட டல்வான்னா அந்த ஸ்லைடிங்கான ரூஃப், டல்வான் அப்படின்னா ஸ்லைடிங், சத் அப்படின்னா ரூஃப். அந்த ஷெட்டோட ஸ்லைடிங்கான ரூஃபில் கே சஹாரே ஊப்பர் சட் ஜாத்தாத்தா அடிக்கடி வந்து இப்படி கிளைம் பண்ணுவான். பிஷன் லக்கடி கே கம்பே. அந்த லக்கடி கே கம்பேனா உட் லக்கடி அப்படின்னா உட்டு, கம்பேனா ஒரு போல், ஒரு கம்பு மாதிரி, நம்ம கம்புன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு போல் மாதிரி. பர் பந்தர் கி தரக சலாங்க. ஒரு குரங்கு வந்து எப்படி வந்து பந்தர் கி சலாங் அப்படின்னா வந்து குரங்கு இருக்கு இல்லையா, குரங்கு வந்து எப்படி இந்த ஒரு கம்பை வச்சா அதில் வந்து இது பண்ணும், ஏறும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவன் வந்து இது பண்ணுறான், ஏறுறான். சலாங் லகாக்கர் லடக் காயா. லடக் அப்படின்னா வந்து தொங்குறது, தொங்கிக்கிறான். அவர் ஊப்பர் கி அவர் சிக்தே சத் பர் ஜா பஹுஞ்சா. அதில் என்ன பண்ணுறான், இப்போ வந்து பிடிச்சிடுறான், தொங்கிட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டு கிஸ்கே அப்படின்னா வந்து ஸ்லைட் பண்ணிக்கிட்டே அந்த ரூஃப் மேலே ரீச் ஆகிடுறான். கப்ரேல் அப்படின்னா வந்து டைல்ஸ், அந்த ரூஃப் வந்து டைல் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, ஓடு மாதிரி டைல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டைலை தான் சொல்கிறாங்க. அந்த டைலை வந்து டலாவதார் அப்படின்னா வந்து ஸ்லோப் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்லைடிங்கான ரூஃபை வந்து ஸ்லோப் பண்ணிக்கிட்டே வந்து அவன் வந்து போய் சேர்ந்துடுறான். இசிலியே வெஹே
சிம்னி கே பீச்சே சிப்கர் பேட் கயா. சிம்னி இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடுங்களில் சிம்னி இருக்கும், அந்த வந்து புகைகள் வெளியே போகிறதுக்காக அந்த சிம்னிக்கு பின்னாடி சிப்கர்னா ஒளிஞ்சிட்டு உட்காந்துக்கிறான். ताकि वह किसी और कोई दिखाई ना दे. அவன் என்ன நினைக்கிறான்னா, இங்கே உட்காந்தா யார் கண்ணுக்கும் நம்ம படமாட்டோம். लेकिन वह सवै सवैन य अब कुछ देख सके. அதாவது அவனால் அங்கேருந்து he himself சவைன் அப்படின்னா அவனால் மட்டுமே himself அவன் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும், மற்றவங்க யாரும் அவனை பார்க்க முடியாது. உஸ்னே தேக்கே கி दो शिकारी इधर ही चले आ रहे हैं. அப்போ வந்து அவன் பார்க்குறான் அங்கே 2 பேர் வராங்க. और उसको देखकर कर्नल साहब का अल्सेशन कुत्ते जोर जोर से भौंक रहा है. ஸோ அந்த 2 பேர் வரது, அந்த ஹண்டர்ஸ் வரதை பார்த்துட்டு அங்கே அதுக்கு அந்த அல்சேஷன் டாக், கர்னலோட அல்சேஷன் டாக் வந்து கத்துது, பவுக்குனா குலைக்குது. கர்னல் நே குத்தே கோ ஜான்டா. கர்னல் வந்து என்ன சொல்கிறாருன்னா திட்டுறாரு, அந்த நாயை திட்டுறாரு. சுப் ரஹோ, வாய மூடு. பர் வெஹே நா மானா. ஆனால் அது கேட்கல, அந்த டாக் வந்து கேட்கல. பீச்சிலே தோனோன் பாவோன் பர் கடி. அதாவது அது 2 பாவோன்னா கால்களால், அது 2 கால்களாலையும் நிற்கிது. எப்படி அந்த நாய் நிற்கும் இல்லையா, 2 கால்களால் 2 கையை இது பண்ணிட்டு தூக்கிட்டு. ஓ வெஹே உச்சல் உச்சல் கர் பவுக்னே லகா. குதிச்சு குதிச்சு வந்து அது வந்து அவங்கள பார்த்து குலைக்குது, புதுசாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வே தோனோன் சிக்காரி கரீப் ஆ கயே. ஸோ அந்த 2 பிளேயரும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. கரீப் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. கயே தோ கர்னல் நே ரோப்தார் ஆவாஜ் மே பூச்சா. இப்போ வந்து கர்னல் வந்து ரோப்தார் அப்படின்னா வந்து ரொம்ப லவுடான வாய்ஸில் வந்து சொல்கிறாரு, பூச்சா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா கோன் ஹோ தும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யஹா கிசிலியே ஆயே ஹோ, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கர்னல் அவர் கேட்குறாரு. சாஹப் அம் சிக்காரி ஹே, நாங்கள் வந்து ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹர் சால் யஹா சிக்கார் கே லியே ஆத்தே ஹே. நாங்கள் வந்து வருஷம் சால் அப்படின்னா வருஷம் நாங்கள் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக வருவோம். அச்சா தோ தும் ஹி லோகோன் கி கோலியான் கி ஆவாஜேன் கூஞ்ச் ரஹீதி சுபக்ஸே. உடனே அவருக்கு கர்னல் என்ன சொல்கிறான்னா, நல்லது, இன்னைக்கு காலையிலேருந்தே நீங்கள் தான் வந்து உங்களோட கோலியோனா உங்களோட கன்ஷாட்டோட சத்தம் தான் எக்கோ, கூஞ்ச் அப்படின்னா எக்கோ அடிச்சிட்ருக்கு மார்னிங்லேருந்து சுபக்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஜி ஹா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாரி பாஸ் லைசன்ஸ் வாலி, அதாவது நாங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கோம் எங்களோட துப்பாக்கிக்கு, எங்களோட கன்னுக்கு. பந்துஹேன்னா வாங்கி வச்சுருக்கோம். சர்பஞ்ச் மதோ சிங் அப்படின்றவர் அவங்களுக்கு வந்து பி ஹமே ஜான்தாத்தா, சர்பஞ்ச் மஹோனோஜிங்கிறவங்களுக்கு எங்களை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. தோ தும் ஹர் சால் தீத்ரோன் கா சிக்கார் தேஹோ. ஸோ அவரை வந்து கேட்குறாரு, கர்னல் கேட்குறாரு, நீங்கள் வந்து அப்போ எல்லா வருஷமும் நீங்கள் ஹண்ட் பண்ணுவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கர்னல்னே மஜாக் ஒரு ஜோக் அடித்த மாதிரி கேட்குறாரு. உட்டாத்தே ஹுயே கஹா, ரொம்ப ஒரு ஃபன்னியாக கேட்குறாரு. ஜி ஹா, ஆமாம். தீத்தர் பி மார் லேத்தாஹே, நாங்கள் வந்து தீத்தர்களை வந்து சாவடிப்போம். கி கபி அப்பப்போ அபி ஏக் லட்கா ஹமாரே. ஆனால் இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஹமாரே தீத்தர், எங்களோட நாங்கள் ஹண்ட் பண்ண அந்த சிக்காரே தீத்தரை வந்து ஹண்ட் பண்ண தீத்தரை வந்து லேக்கர் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் ஆப்கே யஹா உங்கள் வீட்டில் வந்து சிப்பா ஒளிஞ்சுக்கிட்டான். ஹம் உசே ஹி டூண்ட் ரஹே, அவனை கண்டுபிடிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம், அவனை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். அச்சா தும் ஜோ இத்தனே சாரே தீத்தர் மார்த்தே ஹோ உன்கா கியா கர்னே ஹோ. அப்போ வந்து அவர் கர்னல் கேட்குறாரு, நீங்கள் இத்தனை தீத்தர் ஹண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க. கர்னல் சவாப் நே பூச்சா, ஒரு கொஷினாக கேட்குறாரு, क्वेश्चन கேட்குறாரு. சீதி சி பாத் ஹேம் சாஹப் காத்தே ஹேம். நாங்கள் என்ன சிம்பிள் மேட்ரு, சீதி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நாங்கள் சாப்பிடுவோம், காத்தேனா சாப்பிடுவோம். தூஸ்ரீன் சிக்காரே, 2வது ஹண்டர் சொல்கிறாரு, ஜண்டர் ஆன்சர் கொடுக்குறாரு. ஃபிர் குச் ருக்கர் போலா, உடனே நிறுத்திடுறாரு இன்னொருத்தர், நிறுத்திட்டு அப் தோ உஸ் லடுக்கே கோ டூண்ட்வா டிஜே சாஹப், நாங்கள் வந்து அந்த பையனை தேடி தான் வந்திருக்கோம், சர்ச் பண்ணி தான் வந்திருக்கோம். சாஹப்னா மரியாதையாக அவரை சொல்கிறாங்க சாஹப் அப்படின்னு சொல்லிட்டு. வெஹே இதர் கி கஹி சுப் கயா ஹே, அவன் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்னல் தத்தா நே உன்கி பாத் பர் கோயி தியான் நஹி தியா. ஆனால் கர்னல் தத்தா அவங்களோட வார்த்தை எதையுமே அவர் வந்து தியான்னா மதிக்கலை. தியா அவர் குஸ்ஸே சே கஹா, ரொம்ப ஒரு கோவத்தில் சொல்கிறாரு. கேசே ஹோ தும் லோக், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். ஹர் சால் ஆக்கர் இத்தனா தீத்தர் மா டால்தே ஹுயே, வருஷம் நீங்கள் இந்த மாதிரி பல தீத்தர்கள் அதாவது பீசன்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறீங்க. குச்கோ கா லேத்தே ஹோ, ஜஸ்ட் சாப்பிட்றதுக்காக. और बाकी को घायल करके यहाँ
தடப் தடப்கர் மார்னே கே லியே சோட் ஜாத்தே ஹே ஹோ. அதாவது மிச்சத்தை வந்து பாக்கினா மிச்சத்தை காயல்னா அடிபட்டு கற்கே அடிபட்டு இங்கே வந்து அப்படியே செத்து போகுது, செத்து போக விட்டுட்டு போயிடுறீங்க. சோட் அப்படின்னா விட்டுட்டு போயிடுறீங்க. ஜப் ஃபசல் காட்டி ஹேம், ஃபசல்னா க்ராப்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தப் டேரோன் மரே ஹுயே தீத்தர் மில்தே ஹே. அப்போது வந்து நீங்கள் இப்படி விட்டுட்டு போகிறனால அதுக்கப்புறம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த செத்து கிடக்கிற தீத்தர்களை பார்க்குறோம். எவ்வளோ தீத்தர்கள் வந்து அந்த இதில் வந்து செத்து கிடக்குது அந்த பறவைகள் வந்து, ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க ஊண்டுடான தீத்தரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, கத்தி சொல்கிறாரு. கர்னல் தத்தே கி பாத் சுன்கர் வேவ் தோனோன் குச் கப்ரா கயா. ஸோ அவங்க 2 பேருமே கர்னல் தத்தாவோட வார்த்தைகளை கேட்டோன்னே கொஞ்சம் அப்படியே பயந்துட்டாங்க. உன்ஹே உம்மீத் நஹி தி, அவங்க இதை எதிர்பார்க்கல. உம்மீத் அப்படின்னா எதிர்பார்க்குறது, நஹி உம்மீத்னா அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கர்னல் இப்படிலாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கி கர்னல் இஸ் தர ஹே ஜான் தேங்கே, இப்படி தான் திட்டுவார், ஜான்ட்னா திட்டுவாருன்னு நினச்சி அவங்க எக்ஸெப்ட் பண்ணல. கர்னல் தத்தானே உன்ஹே இத்னா இ கஹ்கர் நெஹி தோடா. அப்போ வந்து கர்னல் தத்தா ஒன்றும் அவங்களை இப்படி சும்மா விடலை, தோடானா விடலை. ஆகே போலா மறுபடியும் சொல்கிறாரு. பக்ஷியோன் கோ மார்னே அவுர், அதாவது நீங்கள் வந்து பேர்ட்ஸை சாவடிக்கிறீங்க. உஸ்ஸே ஜியாதா உன்ஹே காயல் கர்கே சோட் ஜானே மே தோ கோஹி பகதூர் நெஹி ஹே. நீங்கள் சாவடிக்கிறீங்க சில பறவைகளை, அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கஷ்டப்படுத்திட்டு அதை வந்து ஊன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது கெடுதலை ஏற்படுத்தி விட்டுட்டு நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க. இது வந்து பகதூர் நெஹி ஹே, வீரமான செயல் கிடையாது. அப் தும் दोनों यहाँ से जा सकते हैं, நீங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். यहाँ तुम्हारा कोई तीतर बीतर नहीं है, இந்த இடத்துல எந்த தீத்தரும் பீத்தரும் கிடையாது. अब जाते क्यों नहीं கடை क्यों हो, இங்கேருந்து போகிறீங்களா இல்லை இங்கே நிற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோவத்தோடு கேட்டுறாரு. பிஷன் சிம்னி கே பீச்சே சே அப் தேக் அவர் சுன் ரஹா தா. ஸோ வந்து பிஷன் என்ன பண்ணுறான்னா அந்த சிம்னி கிட்டேருந்து இதெல்லாம் மறைஞ்சு பார்த்துட்டே இருக்கான். வே தோனோன் சிக்காரி பினா குச் போலே புடே அவுர் வாபஸ் சல் தியே. ஸோ வந்து அந்த 2 ஹண்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்பி போயிடுறாங்க. கர்னல் தத்தா நே குலாப்ஜான் அங்கே வேலை செய்கிறவரை தவாயி சிட்க்னே பாலி, தவாயி சிட்க்னேனா மெடிக்கல் டிஸ்பென்சர், அதாவது மெடிக்கல் ஸ்ப்ரே பண்ணுற இது வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. மெஷின் லானே கோ கஹா. தபி பிஷன் சப்பர் ஷெட் பர், அந்த ஷெட் பர் ஹோத்தே ஹுவா நீச்சே குத் படா. அப்போ பிஷன் என்ன பண்ணுறா, அவங்க போனோடனே அந்த ரூஃப்லேருந்து சுப்பர் அப்படின்னா அந்த ரூஃப்லேருந்து ஷெட்டுக்கு மேலே குதிச்சுட்டு அது குத்னா குதிச்சிடுறான். உஸ்னே தீத்தர் கோ உட்டா லியா, உடனே அந்த தீத்தரை கையில் எடுத்துக்கிறான். அவர் கர்மே குஸ்தேனா அந்த என்ட்ராகிறான், கர்மேனா உள்ள வீட்டுக்குள்ளே போய் கி மல்கின் கோ புகாரேன் லகா. மல்கின் அப்படின்னா மிஸ்ட்ரஸ், அங்கே இருக்க அவங்கள கூப்பிட்றான். புகாரேன்னா கூப்பிட்றது. பாஹுஜினா டாட்டர் இன் லாவை தான் பாஹுஜின்னு சொல்லுவாங்க. ஜல்தி ஆயியே ஏஹே பஹுத் ஜக்மி ஹே. ஜக்மி அப்படின்னா வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கு, இது ரொம்பவே அடிபட்டிருக்கு. ஆக்கர் இசே தேக்கியே, இதை நீங்கள் உடனே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அவங்கள. பிஷன் की आवाज़ सुनकर कर्नल दत्ता भी अंदर जा पहुँचे और बोला. ஸோ பிஷனோட சத்தத்தை கேட்டுட்டு அந்த கர்னல் தத்தா என்ன பண்ணுறாருன்னா உடனே உள்ளே வராரு. அச்சா தோ தீத்தர் சுரானே வாலா லட்கா தூ ஹீதா. அதாவது புரியுது, நீ தான் வந்து அதை தீத்தரை வந்து அதை திருடிட்டு வந்துட்டியா, சுரானே அப்படின்னா திருடிட்டு வந்துட்டியான்னு. கியா கர்த்தா பாபுஜி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இசி பஹுத் சோட் லகி, இது ரொம்ப உடனே அவங்க இது ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கு. அகர் மே நான் லாத்தா தோ எஹே மார் ஜாத்தா, இதை வந்து நான் எடுத்துகிட்டு வராட்டி கண்டிப்பாக இது வந்து செத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பிஷன். அப் தோ இஸ்கா கியா கரேகா. ஸோ சரி அப்போ நீ இதை என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இசே பாலுங்கா பாபுஜி பிஷனே கஹா, நான் வந்து இதை பார்த்துக்குவேன், ஐல் டேக் கேர் அப்படின்னு சொல்லி பிஷன் சொல்கிறான். கர்னல் சாக முஸ்குராயே தியே, அவர் வந்து சிரிச்சிட்டு உன்ஹோனே காயல் தீத்தர் கோ தேக்கா உன்கா ஏக், அதாவது அந்த தீத்தரை பார்க்குறாரு, அந்த அவுண்டட் தீத்தரை பார்த்துட்டு உன்கா ஏக் பங்க், அதோட ஒரு பக்கம் விங்ஸ் வந்து டூட் கயாத்தா புரோக்கன் ஆயிருக்கு. அப் ஷாயத் ஹீ வெஹே உட் சகே, கண்டிப்பாக இதால் பறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜா ஓ தவாயியோன் கா
பாக்ஸ் லேக்கர் ஆவோ, சரி போயிட்டு அந்த தவாயின்னா மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பிஷன் தௌட்கர் பாக்ஸ் லே ஆயா, உடனே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுறான். कर्नल दत्ता ने तीतर के पैरों को का कर्नल दत्ता ने तीतर के पैरों का ஜக்கும் சாஃப் கியான்னு நான் சொன்னேன் இல்லையா, இன்ஜோர்ட் ஆகிருக்கு இல்லையா, ஜாக்கிம் அப்படின்னா அந்த இன்ஜோர்டான அந்த தீத்தரோட கால்களை வந்து க்ளீன் பண்ணுறாரு. ஃபிர் தவாயி லகாத்தி, அது மேலே வந்து கொஞ்சம் மெடிசனும் போடுறாரு. பங்குக்கோ ஃபெலாக்கர், அதோட விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி டேப் லகா தியா, டேப்பை சுற்றுறாரு. தாக்கி வெஹ ஜியாதா ஹிலே டூலேனா இந்த பக்கமும் அந்த பக்கம் அது மூவ் பண்ணக்கூடாது இல்லையா, அது லெக்ஸை அதோட விங்ஸ்ன்றதுக்காக அதை நல்லா இது பண்ணிடுறாங்க. நெஹினா மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஃபிர் உன்ஹோனே பிஷன் சே கஹா, அதுக்கப்புறமா பிஷன் கிட்ட சொல்கிறாரு. பிஷன் ஆக்கர் தும் இஸ் गेंदे के पत्तों का रस दिन में 2 दिन बार பிலாஓகே தோ யக் ஜல்தி டிக் ஹோ ஜாயேகா. அதாவது பிஷன் நீ வந்து இதுக்கு கேந்தே அப்படின்னா மேரிகோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரோட பத்தோன் அதோட லீவ்ஸை வந்து லீவ்ஸ் வந்து ஜூஸ் ஆக்கி, ரஸ்னா ஜூஸு, அது டெய்லியும் வந்து நீ இந்த தீத்தருக்கு பிலாஓகே கொடுத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு சீக்கிரமாக அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தக் பாபுஜி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பாபுஜி அந்த கேர்ள் கிட்ட சொல்கிறாங்க. ஏக் கட்டோரி அந்த பாபுஜி என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டோரியில் வந்து கட்டோரி அப்படின்னா ஒரு பவுலில் வந்து தாலியானா போரேஜ் வந்து லே ஆயி எடுத்துகிட்டு வராங்க. அவர் டீத்தர் கோ தாலியான் கிலாத்தே, அந்த டீத்தருக்கு வந்து அந்த போரேஜை வந்து கொடுக்குறாங்க. கிலாத்தேனா கொடுக்குறதுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. ஹுயே போலி இசி ரோஜ் दालियान भी खिलाने बिशन तीतर को दालियान बहुत पसंद होते हैं. நீ இதை டெய்லியும் வந்து இந்த ரோஜ்னா டெய்லியும் இந்த தீத்தருக்கு இதை கொடுத்தீங்கன்னா தீத்தர் வந்து இதை டெய்லி ஏன்னா தீத்தருக்கு இது ரொம்ப பிடிக்கும். बहुत पसंद होते हैं. तब तो यह बिशन के पीछे की घूमता रहेगा. அப்போ வந்து அந்த தீத்தர் வந்து கண்டிப்பாக உன் கூட பின்னாடி சுற்றும். கும்தேனா ரோம் பண்ணுறது. कर्नल ने हंसते हुए कहा, कर्नल சிரிச்சிட்டே சொல்கிறாரு. अच्छा बिशन तुम जानते हो तीतर कैसे बोलता है. சரி நீ தீத்தர் உனக்கு தெரியுமா, தீத்தர் எப்படி கத்துன்னு பேசுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு கர்னல். பாபுஜி நே பூச்சா, உடனே பாபுஜி கேட்குறாங்க அதை. பிஷன் நே अपने हाथों को मुंह पर रखकर तीतर की आवाज़ निकाली. ஸோ உடனே அவன் வாய் மேலே அந்த கையை வச்சுக்கிட்டு வந்து சத்தம் போடுறான். தீத்தர் எப்படி கத்துமோ அந்த மாதிரி அந்த பீசன்ட் குவாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு. கர்னல் தத்தா டஹாக்கா மார்க்கர் ஹன்ஸ் படே, கர்னல் தத்தா வந்து ரொம்ப சத்தமாக சிரிச்சிடுறாரு. பாபுஜி பி மூங் பர் பல்லு ரக்கர் ஹன்ஸ்தே லகி, அவங்களும் ரொம்ப வாய் விட்டு சிரிச்சிடுறாங்க. பிஷன் பி ஹன்ஸ்தே ஹுயே हिरन அப்படின்னா மான். हिरन की तरह चलांगे लगाते तीतर के साथ वहां से अपने घर की और मांग जला. அவர் வந்து பிஷன் என்ன பண்ணுறனா சிரிச்சுக்கிட்டே ஒரு மான் எப்படி துள்ளி குதிச்சு ஓடும், அதான் ஹிரான் கி தரக், ஹிரான் அந்த டீர் மாதிரி, சலாங்னா துள்ளி குதிச்சுக்கிட்டு அந்த தீத்தரை கையில் அது கூட அவன் கூட எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து மாங்குனா ஓடி போயிடுறான். ஸோ இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா பிரதிபா நாத். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ப்ளீஸ் டு ஷேர் இட் வித் யோர் அதர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.